இலங்கை ஒளிபரப்பு கூடுதாபன முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக திக்வல்லை சஃப்வான் வழங்கும் சமூக சித்திரம் சஞ்சாரம். எழுதியவர் திக்வல்லை நிஹாரா ஹாலிஃப். நீங்க எங்க வா, இந்த வெட்ட வெள்ளெண்ணையோட இந்த மனுஷன் எங்க போனே தெரியா. கிட்ட நின்றாலும் காது கேட்காத மனுஷன் தானே, ஆனா அவருடைய தேவைக்கு மட்டும் நல்லாவே காது கேட்கும். நான் இங்க வாங்க இங்க. கோழிகளுக்கு தீம் போட்டு கொண்டு ஆட்டுக்கு இலை காட்டுற சும்மா மாட்டு வாக்கல கொரோட வாங்க. நானும் இல்லாட்டி இந்த கோழிகளும் ஆடும் கற்பாசியில தான் இருக்கணுமோ. நல்ல பேச்சு பேசுறீங்க. ஆக்குற வேலை, அவிக்கிற வேலை, வீட்டு வேலை, கூட்டுற வேலை, அடுப்பு வேலை, உடுப்பு வேலைகளோட இதுவரையும் பார்த்துக்கொள்ள எனக்கு டைம் ஆப்பாய்க்கு. இதுவரை விட்டு போடுங்கப்பா. நீங்க என்னவா சொல்றீங்க? இதுவரை விட்டு போடுறதா? இன்னைக்கு முட்டை விற்கிற விலைக்கு 4 கோழிகளை வீட்டுக்குள்ள போட்டு வளர்க்கறது சரியில்லையா? இன்னைக்கு ஆட்டிறைச்சி அதுவும் நீங்களும் சொல்லி ஆடு போடுற சத்தத்திலையும் கோழி கொக்கன்னு சொல்லி கொக்கறக்க சத்தத்திலையும் ஒரு கண்ணுக்கு கொரட்டை விட்டு தூங்க முடியுமா இந்த வீட்டுல? அதுக்காக என்ன நான் செல்ல முடியும். நீங்க பாயுதீங்கப்பா. நீங்க பாய வர சும்மா ஈங்க. இந்த கோழி ஆடு வளர்க்கறது எல்லாத்தையும் பழைய பேஷன் அப்பா. அதெல்லாம் பழைய பேஷன். எங்கிட்ட நாட்டானு சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. நாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நடக்க பார்க்க ஓடுவோம்ப்பா. நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க? உங்களோட பேஜ பார்த்தா கருவாட்டு துண்டுக்கு மோப்பம் பிடிக்கிற இந்த பூனை மாதிரி நீங்க வேற எதுக்கோ மோப்பம் பிடிக்கிற மாதிரி உங்களோட வாயாலேயே வந்துடுது. பூனைத்தான். என்னப்பா என்ன போட்டு குழப்புறீங்க? பூனையா? என்ன பூனை? ஓ, எனக்கு பூனை வளர்க்க சரியான ஆசைப்பா. இந்த கோழி ஆடு வளர்க்கறது விட்டு போட்டு பூனை வளர்ப்போம் நாங்க. மைமூன் பூனையில பேச்ச மட்டும் பேசவானம். ஊடெல்லாம் எலி புழுத்து பூனை ஒன்று எடுத்துட்டு வளர்ச்சினீங்க. உங்களோட பேச்ச கேட்டு ஒரு கடுவம் பூனையை கொண்டு வந்தேன். செல்லமா அபுன்னு பேரும் வச்சோம். ஆனா அந்த அபு எலி மட்டும் பிடிக்கல, மத்த எல்லாம் அநியாயமும் செஞ்சிச்சு. சரி அதெல்லாம் பழைய கதை தானே. அந்த கதைய விட்டு போடுங்கப்பா. நீங்க எப்படி விட்டு போடுறது? நீங்க எனக்கு ஆசையோட செஞ்சு வைக்கிற மீனை இறைச்ச நான் தின்ன முந்தைய சட்டி பானையை உருட்டி பெரட்டி உங்ககிட்ட அந்த அபு மொத்தமா வேலையை காட்டிடும். அது மட்டுமா ஊடு முழுக்க மீயான்னு சொல்லி கத்தி கொண்டு ராவானா என்ற கட்டில வந்து சுருண்டு படுத்துடும். ஐயோ மைமூன், பூசா எனக்கு வானாம். மெய்யா வந்து உலத்தினது போதும். அழிக்காட்டியம் அது பண்ணுது வானாம். இந்தாங்க நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போட்டு பேசுங்கப்பா. நீங்க சொல்ற ஜாதி பூஸ் இல்லப்பா. நான் சொல்றது பேஷியன் கெட் பூசா. இன்னைக்கு பேஷியன் கெட் வளைக்கிறே தான் ஃபேஷன். அது பசுந்தும் ஒசந்தும் நிக்கிறத பார்க்கணுமே. நீங்க எல்லா வீட்லயும் வளர்க்குறாங்கப்பா. அதுக்கு இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க நீங்க? இந்த வீட்டுல இப்ப நாங்க 2 பேர் மட்டும்தான் நீக்கியம். நீங்க வெளியில போனா லேஸ்ல வரமாட்டீங்க. கைவாருக்கு மூஷின் மாஸ்டர் வேற வந்தவங்க செத்தாயிடுவாரு. சரி, இல்லாட்டி சாய்வு சாச்சா கிடைச்சா சரி. ஊடு உலகமே உங்களுக்கு அப்படியே மறந்து போய்த்திடும். நான் வீட்டுக்குள்ள முஷு போடு ஈக்கோணும். பேஷன் கட்டிந்தா அதோட பேசி சரி ஈக்கேல வழியா முஷ்பாத்தியாவும் ஈக்கும். அது என்ன ஃபேஷியல் பூனை? இப்ப பூனைக்கும் ஃபேஷியல் பண்றீங்களா? கல்யாட்டம் என்று வந்தா போதும். இந்த பொம்புகள் மணித்தியால கணக்குல செலூன்ல காத்தின்னு ஈக்கிற பசந்தையும் நாசமாக்கி போட்டு 1000 கணக்குல இறக்கிறாங்க. இந்த பேசியல இந்தாங்க. என்ன நீங்க ஒண்ணும் பேசலாம்னா உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாங்கிற மாதிரி இருந்த அழகும் தொலைஞ்சு போச்சு. இப்ப பூனைக்கு வேற ஃபேஷியலோ? நீங்க நினைக்கிற ஜாதி பூஸ் இல்லப்பா. இது ஒவ்வொரு இந்த பேர்ல ஒவ்வொரு கலர்ல ஈக்கி. எங்கட சாய்பு சாச்சா இப்ப இந்த வியாபாரம் தான் செய்தார். என்ன பேச்செல்லாம் அடிபடுது.
வாங்க சாச்சா, வாங்க வாங்க. தேவையான டைமுக்கு தான் நீங்களும் வந்துட்டீங்க. ஏன்னா அந்த வாயை பார்த்து கொண்டு ஈக்கிய விஷயத்தை செல்லுங்களே, நீங்கள் பேசுங்களே. அதெல்லாம் ஒண்ணுமில்லை சாய்பானா. உங்களுக்கு இந்த மைமூன் மவளுக்கு ஆசையா வளர்க்க ஒரு பேஷியன் பூசா ஓணுமா, எல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்க இந்த பூனை வியாபாரத்தை பிடிச்சிட்டீங்களா? சரி 100-200 தாரன். எங்கள மைமூனுக்கு ஒரு பேஷியன் பூனையை கொண்டாந்து கொடுங்கப்பா. யூசுப்னா, நீங்க இப்ப எந்த உலகத்தை இருக்கீங்க? 100 கோழியே வாங்கல. இது பேசியன் பூனை 45, 50, 75, 80 என்று ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. அவ்வளவு நயமா? 45 பூனை ஒன்றுட்டா போதுமோ? 45 45,000 விளங்குதா உங்களுக்கு? இவ்வளவு விலையா? மாடு வாங்குற கணக்கெலியா சொல்றீங்க? இந்த பூனையை வாங்குறத விட அஜி நாளைக்கு ஒரு மாட்டை வாங்கி கொடுப்பான்னு கொடுக்கலுமே. இவ்வளவு சல்லிய கொடுத்து பூனை வாங்க எனக்கு என்ன மண்ட லூசா? இல்லையா? நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னைக்கு பேசியன் பூஸ் இல்லாத ஊடலே குறவு தெரியுமா? மிச்சம் எதுக்கு? உங்களோட மைமூன தம்பி உங்களோட ஹாஜார் மச்சானுக்கு போன கிழமை தான் ஒரு பேசியன் பூனை வித்தேன். விலை என்ன? 75,000 மலேசியன் பூனை. தெரியுமா உங்களுக்கு? இந்த எச்சி மீனை தின்ற பிச்சி பூசாக்கு இவ்வளவு விலையா? எச்சி மச்சான் வாங்கினாரா? இது எச்சில பிச்சு தின்ற பூனை இல்ல. இதுக்கு தனியா கோழி இறைச்சி மட்டும்தான் கொடுக்கணும். அதோட ஒரு ஸ்பெஷல் பிஸ்கட், அது மட்டும்தான். மாசம் கிளினிக் போகணும். அது படுக்கிற இடத்துக்கு போட ஸ்பெஷல் மண் ஒரு ஜாதி இருக்கு. பூனைய அழைப்பிக்கின்ற நாட்டிலிருந்து மண்ணை அழைப்பிக்கணும். மாசம் முடி வெட்டணும், நகம் வெட்டணும், எல்லாம் சேர்த்து ஒரு 10-15,000 பெரிய செலவிக்கு இருக்கு. இது என்னடா பாரப்பட்ட அநியாயம்? எங்க டாக்டருக்கு என்ன செய்யணும், என்ன செய்யப்படாதுன்னு ஒரு விளப்பம் இல்லை. எல்லாமே குழப்பம் தான். பேசியனை பத்தி பேசவே வேணா. நாங்க நாட்டு பூசாவை வளர்ப்போம். நாட்டு பூசா ஈக்கியங்கள்ட்ட என்னப்பா பேசுறீங்க நீங்க? எங்கிட்ட இருந்தா சுலேகாவும் மருமகளும் பட்ட பாடுன்னு தெரியும் தானே உங்களுக்கு. பூனையிட கரைச்சல் பொறுக்க இல்லாம இந்த பேக்ல போட்டு மார்க்கெட்ல போடு, அது திரும்ப வந்த செய்தி தெரியும் தானே. அப்ப இப்ப என்ன செய்ய சொல்றீங்க மைமூன்? பேசியனா பூசியனா என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த ஆசையை எப்பதான் நிறைவேற்றினீங்க? வானம் எனக்கு ஒண்ணுமே வாங்கி தர வானம். நீங்க இப்படித்தான் நீக்கணும் யூசுப். நான் இப்படித்தான் எல்லா பொம்பளையும் நீக்கணும் யூசுப். நானா உங்களோட மைமூனை நான் மனமாற பாராட்டேன். இன்னைக்கு ஒன்றுமே வாங்கி தர வேணும்னு சொல்ற பொண்டு எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க கொடுத்து வச்சவர் யூசுப். நான் கொடுத்து வச்சவரு. நல்ல வெஞ்சாய் கிடைக்கிறது கொடுத்த வரம். கெடுத்த வரம் சும்மா விஷயம் தெரியாம வெள்ளவெங்காயம் பொடியாக்கவானம் மாஸ்டர். எங்கட மைமூன் பேஷியன் பூனை கேட்டு அடம் பிடிக்கிறா. அந்த விலையை கேட்டு நான் என்ன தலையை பிடிக்கிறேன். நீங்க என்னவோ பேச பாருங்களா அதுக்குள்ள? இப்ப இதெல்லாம் பெசனா பெய்த்து யூஸ் பண்ணானா தாரு சரி ஒன்றை செஞ்சா போதும், எல்லாருமே அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இதுல ஏதாச்சும் பிரயோசனம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. என்ன மாஸ்டர் நீங்க சொல்றீங்க? கேட்டுக்கோங்க. இந்த பேஷியன் கேட் மோகம் போலதான் இன்றைக்கு எல்லா கூத்து நடந்து கொண்டிருக்குது. முதல்ல சின்ன புள்ளைல இருந்தே ஆரம்பிப்போமே. சொல்லுங்க. ஊருக்குள்ள சகல வசதியோட சிறந்த பாடசாலை இருக்கும் போது வெளியில் இருக்கிற கவர்ச்சியான அந்நிய கலாச்சாரங்கள் மடிஞ்ச மொண்டசுரி புள்ளையில அனுப்புறாங்க. அதுக்கு போட்டா போட்டி. இவங்களுக்கு சாதாரண பூனையில விட வெளியில் இருக்கிற ஃபேஷியன் பூனை தான் பெருசா விளங்குது. உண்மைதான் மாஸ்டர். இந்த சுப்ரீம் மொண்டசூரிகளுக்கு அட்மிஷன் ஃபீஸ் 80,000. டேர்ம் ஃபீஸ் வேற. அதுவும் இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு கண்டிஷனும் இல்லாம மாசத்துக்கு 600 கொடுக்கும் தயங்குறாங்க. அதுவும் அந்த பேசியன் பூசட கதம்பாடுதான் இருக்குது சாஹிபுனானா. அந்த பேசியன் பூசட மேல பட்ட ஆசமாய்தான் முற்றத்து மல்லி மணக்கிறதுல சாஹிபுனானா. எப்போ மத்தவங்களை பார்த்து வீணா செலவழிக்கிறாங்க. கண்ட பிரயோசனம் ஒன்றுமே இல்லை. சரியா சொன்னீங்க மாஸ்டர். நீங்க சரியா சொன்னீங்க. உங்களுக்கு தெரியும் தானே இந்த தொங்கலூட்டு ஷாஃபிரா தாத்தா கையில சொச்சம் இல்லாட்டிலும் லட்சத்துக்கு விட்டுற பொம்பளை. மாப்பிளக்காரருக்கும் ஒழுங்கா ஜோப் ஒன்று இல்ல. மத்தவங்க போடுறாங்களேன்னு சொல்லி புள்ளிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்தான்.
வசதி உள்ளவங்க சேர்க்கிறாங்க, சரிதான். அவங்க வசதி உள்ளவங்க சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவக்கும் வசதியா ஈக்கி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நசல் இவக்கும் எதுக்கு வரணும்? எப்படி சொல்லி உன மைமோன சொல்லி யூஸ் பண்ணாங்க. அவட புள்ளையும் இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லி அவங்க ஆசை வந்திருக்கோம். அதுதான் நீ ஆசை தான் தோசை தீச்சி போடுறே. 5ஆம் வகுப்பு போறவு படிப்பிக்க சல்லி இல்லாம திரும்பவும் கமே பூஷாவை தேடிட்டு வந்துட்டாங்க. அதென்ன மைமோன் கமே பூசா? ஊருக்குள்ளைக்கு அரசாங்க ஸ்கூல்ல தான் திரும்பவும் பொடியன்னு தமிழ் மீடியத்துல போட்டிட்டாங்க. இப்ப தமிழும் இங்கிலீஷும் மீடியம் சிக்கலாவி பொடியன் தக்கு புக்கு தக்கு முன் சொல்லி முழிக்கிறான் மாஸ்டர். பூஷாவை கண்டு பாஷாவைய கைவிட்ட கதை தான். எல்லாரும் ஃபேஷனுக்கு நாய் ஊன இலி வளர்க்குற அதுதான். வீட்டுக்குள்ள ஈக்கிற சேவல் அருமை இவங்களுக்கு கொஞ்சம் விளங்காது. ஒரு வாகனம் தேவைப்பட்ட பாருங்க, நண்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வாகனம் இருந்தா போதும். மற்றவங்களோட பெருசா வாங்கணும், லீசிங் லோன் அது இது எல்லாம் கீசிங் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹைஃபை காரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சொகுசான காருக்கு ஃபேஷியன் பூனைக்கு தின்ன கொடுக்குற மாதிரி நல்லா செலவழிக்கணும். கடைசியில காரை கிரேஜில போட்டுட்டு ஐயா நடராஜ சேவிஸ் அதாகப்பட்டது நடக்கிறாரு. உண்மைதான் நீங்க சொல்ல உண்மைதான். இந்த ஃபேஷியன் பூனையோட ஒட்டின ஒரு சம்பவம் சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடியன்ற வீட்டுல இதே மாதிரி ஒரு ஃபேஷியன் பூனை இருந்துச்சு. அவங்க எங்க போனாலும் பூனையோட தான் பயணம். வீட்டுல இருக்கிற வயசான உம்மாவே பாப்பாவே வீட்டை பார்த்துக்கொள்ள சொல்லி போட்டு பொடியனை பொஞ்சாதி பூனையோட ஊசுத்த போயிடுவாங்க. வீட்டுல உம்மா பாப்பம் தின்ன குடிச்சா திண்டாங்களா குடிச்சாங்கன்னு கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க. அப்படியா? ஓஹோ, இன்னும் முடியல கேளுங்களே. பீச்சுக்கும் பாக்குக்கும் இன்னும் போற இடமெல்லாம் வைத்து பூனையோட ஒவ்வொரு டிசைன்ல போட்டோ செல்ஃபி பேஸ்புக் அந்த வாட்ஸ்அப் சொல்லி போடுவாங்க. அப்படி போட்டா தானே கமெண்ட்ஸ் புலும் வெரி பியூட்டிஃபுல், சோ கியூட், வண்டர்ஃபுல், வெரி நைஸ், கிரேட் பிக்சர் எல்லாம் பார்க்கறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க தானே. அதுதான் அவங்களுக்கு தேவை. சரியா சொன்னீங்க சுபனானா. வீணான இந்த வேலையால என்ன பிரயோசனம்? பூனைக்கு கொண்டாட்ட மெலிக்கு சிவம் போகுது என்ற மாதிரி அவங்களோட இந்த கூத்தால கஷ்டப்பட்டது வயசான பெற்றோர் தான். அதோட இன்னொரு சம்பவம் எனக்கு நினைப்பு வருது. என் கூட்டாளி ஒருத்தர் இருந்தா, ஊருக்குள்ள நல்ல வசதியான ஊடு இருக்கு. திடீர்னு சொல்லி ஊட்டை எல்லாம் மூடி போட்டு டவுன்ல ஒரு ஊட்ட கூலிக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டான். அதுக்கு அவ என்ன சின்ன காரணம் தெரியுமா? மைமுன் தாத்தா, பிள்ளைகள் டவுன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நாங்களும் டவுன்ல இருந்தா தான் எங்களுக்கு மதிப்பு, இல்லாட்டி எங்களை கணக்கெடுக்கவே மாட்டாங்க அண்ணா அப்படி சென்னா இப்படி சொல்லிட்டே போய்கொண்டே இந்த மாதிரி நினைப்பு தான் கூட்டு போட வைக்குது. மாஸ்டர், ஒரு பேஷண்ட் போனுக்குள்ள எவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஒன்றை வச்சு 9 விஷயத்த சொல்ல உங்களை தான் மாஸ்டர் முடியும். பேசியம் பூனைக்குள்ள பல விஷயத்தை சொல்லிக் கொண்டு அறியாதனை சொல்வார் மாஸ்டர், அதனை தெரிந்து கொண்டார் நலம் தான் மாஸ்டர். பாருங்களே, எங்கதான் பாட்டு வருதோ தெரியா. ஆனா இந்த பாட்டிலே அர்த்தம் ஈக்கி. நான் பேஷன் பூஷாட இந்த பேஷ மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உள்ளுக்குள்ள மறைஞ்சி எத்தனை விஷயம் ஈக்கி பாருங்களேன். நாங்க எதை தொட்டாலும் எல்லாமே பேஷண்ட் கேஸ் தான். சரியா சொன்னீங்க மைமுன் தாத்தா, சரியா சொன்னீங்க. அடுத்தது இந்த கல்யாண ஊடல் நடக்கிற சங்கதியில பாருங்க, எல்லாமே மத்தவங்கள பார்த்துத்தான் தாங்கள் நடக்க பாக்குறாங்க. படுகுழியில விழுறாங்க யூசுப்னானா. அதென்ன 100க்கு 100 நெசம். ஒருத்தர் 100 காலம் சாப்பாடு வச்சா இவங்க 200 காலத்துக்கு நெறியாக்குறாங்க. அவங்க மாட்டை வச்சிருந்தா இவங்க ஆட்டரிச்சு. இப்படியே ஆளுக்கால் போட்டி போட்டு போட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கடனை கட்ட முடியாம இவங்க படுற பாடு பேசி வேலையில மாஸ்டர். கல்யாணம் சொன்ன உடனே எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது மாஸ்டர். ஏண்ட கூட்டாளி ஒருத்தர் கல்யாணத்துக்கு எல்லா சாமானுமே வெளிநாட்டுல தான் அலப்பிச்செடுத்தாரு. ஒரு துரும்பு கூட சிலோன்ல எடுக்கல. ஊர்ல இருக்கிற பூனைய காட்டியும் பேசியம் பூனை தான் விஷயம் இருக்கு அப்படின்னு நம்பிட்டாரு. எந்த மாதிரி நம்பினா நம்புங்க, மரக்காரி சாமான் கூட வெளிநாட்டுல தான். ஒருவேளை வெளிநாட்டுல கேரட், பண்டக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் மெஷின் உற்பத்தி ஆகுதோ தெரியா. இதுக்கு எத்தனை வைத்தியர்கள் சேர்ந்தாலும் பைத்தியங்களை குணமாக்க கஷ்டம் மாஸ்டர் இந்த மாதிரி ஆட்களுக்கு. மாஸ்டர், நீங்க பேசி பேசியே எங்கட மைமோண்ட மனச மாத்திட்டீங்களோ தெரியா.
மைமூன் ம். நேத்து பிளைட்ல வந்து இறங்கின புதிய ஜாதி பூனியோன்னு இருக்குது. காண கருப்பு புலி மாதிரி கண்ணுவர். அதோட பேரு வேட்டையன். எனக்கு வேட்டையனும் வானா மொட்டையனும் வானம். விவரலுக்கு தகுந்த வீக்கம். எங்கட மைமூனுக்கு புத்தி வந்தா இனி எல்லாருக்கும் வந்த மாதிரிதான். மியா 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 பூனைக்குட்டி ஊட்டு சுத்தும் பூனைக்குட்டி மைமூன் மனசு தங்க கட்டியாத அறிஞ்சி நடப்ப செல்ல குட்டி. வியாபாரம் போச்சு. திக்வலை நிஹாரா ஹாலிஃப் எழுதிய சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியாசன் இப்ராஹிம், கலாபூசணம் சஃப்வான், கலாபூசணம் நெய்ரஹீம் ஷஹீத் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசேன். சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்கியவர் திக்வலை சஃப்வான். இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாபன முஸ்லிம் சேவை ஹட் ஹட் ஹலால் சப்வரைன் பர்கர் உணவு